ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க. ஸோ எல்லா கடையிலுமே வந்து நகைச்சீட்டு போடலாமா வேண்டாமா, இல்லை கோல்டு வாங்க எந்த கடை தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நகைலாம் வாங்கணும் அப்படின்னா கோல்டு சீட்டு தான் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையிலுமே நகைச்சீட்டு போடலாமா வேண்டாமான்றது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்குறீங்க. எல்லா கடையிலுமே வந்து நகைச்சீட்டு போடணும் அப்படின்றத நான் சொல்லலை. ஸோ எல்லா கடையிலுமே வந்து போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடையில் வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த கடையில் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 11 மந்த்து கழித்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். அந்த 50%, 75% அப்படின்றது வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை நகைச்சீட்டு போடலாமா வேண்டாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஆர்டியில் வந்து நான் சீட்டு போடுறேன், அதே மாதிரி இன்னொன்று வேறு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா போத்தி சொர்ணமகள், இந்த ரெண்டுலேயுமே வந்து நான் சீட்டு போடுறேன். இங்கே ஒரு 2000 கட்டுறேன், இங்கே ஒரு 2000 கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலாக எத்தனை கிராமுக்கு எடுப்பீங்க? ஒரு சின்ன சின்ன பொருளாக தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் மொத்தமாக ஒரு 4000 சொல்லிட்டு எந்த ஒரே ஷாப்பில் வந்து போடுங்க. ஸோ இப்படி பிரித்து போடுறீங்க அப்படின்னா ஒரே ஷாப்பில் நீங்கள் பிரித்து அமௌண்ட்டை பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஒரே ஜுவல்ஸாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வேறு ஷாப்பில் அமௌண்ட்டை பிரித்து போட்டிங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டாக தான், சின்ன பொருளாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். குட்டியோட இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 2 கிராம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அமௌண்ட்டாக வந்து ஒரே ஜுவல்லரி ஷாப்லேயே வந்து போடுற மாதிரி பாருங்கள். அமௌண்ட்டை பிரித்து போட்டிங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்டு வந்து பிரித்து வாங்கிக்கலாம். பட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரே இதாக போட்டிங்க, ஒரே ஷாப்பில் போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜுவல்ஸ் சேர்ந்து எக்ஸ்ட்ரா கிராமில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சின்ன பொருளாக தான் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கோல்டு வாங்க எந்த கடை தான் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து அந்த கடை இப்போ நீங்கள் ஒரு கடை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடை வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, ஸோ ஏதாவது பிரான்ச் இருக்கா அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரான்ச் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போடலாம். ஏன்னா இப்போ நிறையா வந்து கோல்டு வந்து இப்போ 916 தான் இருக்கா அப்படின்றத மாதிரி தரமாட்டுறாங்க. அப்புறம் அச்சுவலி நம்பர் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சின்ன கடையிலுமே வந்து நகை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 916 தான் இருக்கும். ஸோ அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே நகைச்சிட்டு போடுறேன் அப்படின்றதுங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதே ஷாப் வந்து வேறு இதில் இருக்கா, வேறு ஊரில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லரிலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு இடத்துல தான் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ மாயவரம்னா மாயவரத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு இதில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஸோ அந்த மாதிரி கடையிலலாம் நம்ம போடலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செய்கூலி சேதாரம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பாக வந்து போடுங்க. சில ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கூட இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மங்களில் வந்து ஜிஎஸ்டி கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷாப்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சின்ன கடையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையாக வச்சுருப்பாங்க. அவங்க கொள்ளு தாத்தா வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க பசங்க வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இவங்க பேரங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வழியாக வரும். அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஷாப்பு பல வருஷமாக இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்து நகைச்சீட்டு போடலாம். இப்போ நம்ம வந்து நகைச்சீட்டு தான் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நகைச்சீட்டு ஒரு ஜுவல்ஸ் ஒரு பெரிய ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு வே. ஏன்னா அப்போ தான் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்க முடியும். செய்கூலி வந்து கிடையாது, செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு வந்து போடணும். இல்லை நான் ஜுவல்ஸ் வாங்கணும் ஆனால் என்னால் 11 மந்த் வரைக்கும் நம்ம பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ இதாக எனக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த அட்வான்ஸ் புக்கிங்லாம் மாதிரி இந்த ஆஃபர் டைமில் வந்து போடுவாங்க. இப்போ அக்ஷய தீதி, ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி தீபாவளிக்கெலாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்போயே வந்து புக்கிங் பண்ணிடுங்க. இப்போ பீமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து போய்கிட்டு இருக்கா. ஸோ இந்த ரேட் குறைஞ்சிருக்க நேரத்தில் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அட்சய தீதியாக இருக்கட்டும், இல்லை ஆடிப்பெருக்கு, இல்லைனா கூட தீபாவளி, ஸோ இந்த டைமில் போய் நீங்கள் நகை கூட எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும்போது ஒரு கிராமுக்கு 300 200 ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 11 மந்த்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்காது. அந்த நகை எடுக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் புக்கிங் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குன்றதை பார்த்துட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் ஆஃபர் வந்து போடுறாங்களே, ஸோ ஆஃபர் வந்து எந்த ஷாப்பில் வந்து போட்டிருக்காங்களோ அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நகை எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லா கடையிலுமே வந்து நீங்கள் என்ன பொருள் எடுக்க போகிறீங்களோ அந்த வேஸ்டேஜை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு ஜுவல்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு ஷாப்லேயே வந்து நீங்கள் சும்மா ரேண்டமாக வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஷாப்பில் நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது, இது ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த ஷாப்பில் வந்து பை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வேஸ்டேஜில் வந்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கடைக்காரங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஷாப்பில் வந்து லோயஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்து பை பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக உங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ மாதம் ஒரு 5000 அப்படின்னா நீங்கள் 5000 வந்து நீங்கள் அமௌண்ட் எப்படியுமே நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ ஜுவல்ஸ் வாங்குறது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தவிர்த்து அது ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம கஷ்ட காலத்தில் வந்து நமக்கு கை கொடுக்கறது வந்து நான் வந்து நகையை தான் சொல்லுவேன். ஸோ என்கிட்ட இப்போ இந்த இவ்வளோ பவுன் இருக்குது அப்படின்னா நான் தைரியமாக வந்து ஒரு இடத்துல வந்து நான் இறங்கி நிற்பேன். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் என்கிட்ட நகை இருக்குது, நான் யாருக்கிட்டேயுமே போய் நிற்க வேண்டாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நகை வந்து எனக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறையா இடத்துல வந்து நகை தான் வந்து நமக்கு யூஸாக இருந்திருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், நம்ம போடவும் செஞ்சுக்கிறோம். அந்த நகையை வந்து திருப்பி வந்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம யூஸும் பண்ணிக்கிறோம், திரும்பி ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட்டு இப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துலாம் டிவி வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் போனது தான், திரும்பி அது அவ்வளோ வேல்யூலாம் போகாது. நம்ம வாங்கும் போது தான் அதிகம் காசு கொடுத்து வாங்குவோம், திரும்பி போகும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு கூட போகிறது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் நகை கிடையாது, நகை வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் 1 லேக் இந்த நகை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது 10 லேக் ஆகிறதுக்கு அளவு கூட இந்த கோல்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்புறம் இந்த ஓல்டு கோல்டு வந்து நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வாங்குறது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அடிக்கடி வந்து ஜுவல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஆனால் அந்த ஜுவல்ஸ் வந்து நல்ல கண்டிஷன் இதில் தான் இருக்கும். அப்படி இருந்துமே அவங்க வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றாதீங்க. ஒரு வாட்டிக்கு எடுக்கும் போதே வந்து அந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னாலுமே நமக்கு வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியுமே அது நமக்கு நஷ்டம்தான். இல்லை அது வந்து எனக்கு பிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் லைட்டாக அறந்துருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனல்லையுமே வந்து நிறைய 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி ஷாப்பில் வந்து போடுங்க. ஒன்று பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா காயினாக வந்து சேவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் காயினாக வந்து நான் வந்து காயின் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஒவ்வொரு கிராமாக வந்து ஆஃபர் டைமில் வந்து வாங்குவேன். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் காயின் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 8 கிராம் வந்து சேருதா, அந்த 8 கிராம்த்தையும் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் போட்டு ஒரு 11 மந்த்து கழித்து நீங்கள் வந்து ஒரு ஜுவல்ஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் காயின் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கையில் வந்து பெருசாக ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா முடியாது. அதுக்கே வந்து நம்ம காயினாக ஒரு 10,000 நம்ம சேவ் பண்ணி ஒவ்வொரு கிராமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழித்து அந்த காயினை திரும்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும் போதுமே நல்ல வேல்யூ தான். உடனே கொடுத்துட்டு இது பண்ணுறதோட இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. அதனால் காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஜுவல்ஸாக கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காயினு இல்லைன்னா காசு, ஸோ எது கொடுத்தனாலுமே வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ காயினை கூட நீங்கள் கொடுத்துட்டு கூட நீங்கள் காசாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ காசு வந்து சில ஷாப்பில் வந்து தருவாங்க, ஆனால் சில ஷாப்பில் மோஸ்ட்லி வந்து நம்மளை வந்து கன்வென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜுவல்ஸாக வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா காயினும் கூட வாங்கிக்கலாம், ஜுவல்ஸும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஜுவல்ஸோட வேஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு கடை பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியம், அதுக்கப்புறம் அது 916 இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, HOD நம்பர் இருக்கா, ஸோ இது மாதிரிலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையில் வந்து அந்த கடையில் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போடலாமா வேண்டாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அமௌண்ட்டில் வர வைக்கிறாங்களா இல்லை தங்கமாக வர வைக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமாக வர வைக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. இல்லை நான் காயினாக வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிஜிகோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாலேருந்து சேவ் பண்ணலாம். அது வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் வேஸ்டேஜ் வந்து ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியுமே வந்து அவங்க கொடுக்குற போனஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண முடியுதோ அவ்வளோ அமௌண்ட்டே வந்து இந்த டிஜிகோல்டில் வந்து பே பண்ணுங்கள். அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போனஸே வந்து நமக்கு ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க வந்து நீங்கள் எப்பப்போ ஆஃபர் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிராமாக வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை அரை கிராம் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ். இப்போ நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க அது வந்து ரொம்பவே வந்து மெயின். ஸோ அங்கே கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அந்த நகை கடையில், அப்புறம் நமக்கு ஒரு டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களா, இதே மாதிரி நமக்கு செஞ்சு தருவாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு டிசைன் நம்ம நெட்டில் பார்த்துருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் அதே மாதிரி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது வந்து நீங்கள் செஞ்சு தருவாங்களான்றதை கேட்டுக்கோங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வளையல் நம்ம வாங்கியிருப்போம், இன்னும் ஒரு 2 வளையல் அதே மாதிரி அதே டிசைனில் வேணும், அப்போ அதே மாதிரி காமிச்சு ஸோ இந்த டிசைன் கிடைக்குமான்றதை கேட்டு அந்த மாதிரி செஞ்சு தருவாங்களா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் நகைச்சீட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஸோ கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. வீடியோ ஷாப்பிங் மூலியமாக கூட நம்ம வாங்க முடியலை அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வந்து அந்த ஷாப்புக்கு பண்ண முடியுதா, ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்புக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து நம்ம நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா கட்ட முடியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.